கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் கூட தேவ செய்தியை உங்களோடு பேசும்படியாய் தேவன் எனக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நான் தேவனை துதிக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துதலை இந்த மாலை வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த 2025ஆம் ஆண்டு 9 மாதங்களை நாம் கடந்து இந்த 10வது அக்டோபர் மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த அக்டோபர் மாதத்தினுடைய நம்முடைய செய்திகளுடைய கருப்பொருள் வேதபூர்வமான சீர்திருத்தத்தை புரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் பிப்ளிக்கல் ரெஃபர்மேஷன் என்று சொல்லிக்கொண்டு, அதுதான் இந்த மாதத்தினுடைய கருப்பொருள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மாதத்தினுடைய செய்திகள் அமைய இருக்கின்றன. அப்படி என்றால் ரெஃபர்மேஷன் என்று வருகின்ற பொழுது, சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது, இந்த வார்த்தையானது பொதுவாக நாம் உபயோகிக்கின்ற ஒரு வார்த்தை. அது அடிக்கடி நம்ம ஒவ்வொரு நாளும் அநேகமான நேரங்களில் செய்தித்தாளில் நம்மால் பார்க்க முடியும். அதாவது அரசாங்கம் சில துறைகளில் அவர்கள் சீர்திருத்தத்தை செய்ய விரும்புகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு, அல்லது நிறுவனங்கள் சீர்திருத்தத்தை செய்ய விரும்புகின்றதை நம்மால் நிறுவனங்களில் பார்க்க முடியும். அதேபோல் அரசாங்கத்திடமிருந்து நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த மாதிரி ரெஃபர்மேஷன் அல்லது சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது அது எதற்காக வென்றால், இருக்கின்றதை சரிப்படுத்துவதற்காக, தவறாக இருக்கின்றதை சரிப்படுத்துவதற்காக, அல்லது இருக்கின்றதை இன்னும் மேன்மைப்படுத்துவதற்காக, பொதுவாக அதற்காக தான் நடக்கும். நம்ம இப்போ ஒருவேளை எஜுகேஷனல் சிஸ்டம் ரெஃபார்ம் என்று சொல்வோமே என்றால், பள்ளி கல்வி இருக்கின்றது, அதை எப்படி மேம்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு அதற்காக ஒவ்வொரு நாடுகளும் அதற்காக முயற்சிகள் எடுப்பார்கள், ஒவ்வொரு துறையிலும். அதுதான் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த சீர்திருத்தம் ரெஃபர்மேஷன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். ஆனால் பிப்ளிக்கல் ரெஃபர்மேஷன், வேதபூர்வமான சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது, நம்முடைய வேதத்தை இதை மேம்படுத்த முடியுமா என்றால் முடியாது. என்றால் இது யார் கொடுத்தது என்றால் தேவன் கொடுத்த வார்த்தை. நேற்றும் இன்று மாறாதவராக இருக்கின்ற, சர்வ ஞானம் உள்ள, இறையாண்மை உள்ள தேவன் கொடுத்திருக்கின்ற வார்த்தை. எனவே இந்த வார்த்தையில், அதாவது அதற்கு மேம்படுத்த வேண்டுமே என்றால் மேம்படுத்தவும் முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் நாம் மற்ற துறைகளை மேம்படுத்துகின்றோமே என்றால், அது எப்படிப்பட்ட நபர்களாக சேர்ந்தாலும் கூட மனிதனால் செய்யப்படுகின்றது. மனிதனுக்கு சர்வ ஞானம் கிடையாது, அறிவு கிடையாது, அவனுக்கு என்ன இருக்கிறது என்பதை கணிக்க முடியாது. எனவே ஒவ்வொரு தடையும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் மேம்படுத்துவார்கள். ஆனால் வேதம் அப்படி கிடையாது. வேதம் சர்வ வல்லமை, சர்வ ஞானமுள்ள தேவனால் கொடுக்கப்பட்டது. அதில் எந்த பிழையும் இல்லாமல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே வேதத்தை நாம் மேம்படுத்த முடியாது. அப்படி என்றால் வேதபூர்வமான சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது அதை எதை காண்பிக்கிறது என்றால், இந்த வேதத்தை விட்டு நாம் விலகுகின்ற பொழுது திரும்பவும் அதற்கு வருகின்றது ஏதோ அதை காண்பிக்கின்றது. எனவே உலக பிரகாரமான சீர்திருத்தத்திற்கும் வேதபூர்வமான சீர்திருத்தத்திற்கும் பெரிய வேறுபாடு உண்டு. வேதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் இந்த வேதத்திலிருந்து அவர்கள் வெளியே செல்கின்ற பொழுது திரும்பவும் அந்த மக்களை வேதத்துக்கு கொண்டு வருவதுதான் இந்த வேதபூர்வமான சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கணும். எனவே ரெஃபர்மேஷனில் சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது நமக்கு பொதுவாக ஞாபகத்துக்கு வருகின்றது 1517 இந்த அக்டோபர் மாதம் மார்ட்டின் லூதர் சபையில் கொண்டு வந்த சீர்திருத்தம். அவரும் சபையில் வந்து சபையை பிரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் கொண்டு வரவே இல்லை. அந்த சபையானது சீர்திருத்தப்பட வேண்டும், சபையானது திரும்பவும் வேதத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தான் அவர் கொண்டு வருகின்றார். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன ஆகிவிடுகிறது என்றால், சபை அதுக்கு மறுத்து விடுகின்றது. எனவே தான் சபை பிரிவுபடுகின்றது. அல்ல என்றால் அவருடைய எண்ணம் அது கிடையவே கிடையாது. நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது கூட இந்த 16வது நூற்றாண்டில் வருகின்ற ரெஃபர்மேஷன் இல்லை. ஆனால் வேதத்தில் துவக்கத்தில் இருந்தே நம்ம பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது பல நேரங்களில் மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் வேதத்தை விட்டு விலகிச் செல்கின்றார்கள். விலகிச் செல்கின்ற பொழுது அந்த மக்களை திரும்பவும் வேதத்துக்கு அழைத்து வருவதை நாம் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும். எனவே இந்த மாத செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய அடிப்படையில் தான் இருக்கும். இன்றைக்கு காலையில் மோசேயின் கீழ் உள்ள சீர்திருத்தத்தை குறித்து நாங்கள் காலையில் போதகர் பகிர்ந்து கொண்டார். மோசேயுடைய நாட்களில் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்ன செய்து விட்டார்களே என்றால், தேவனை அவர்கள் கன்றுக்குட்டியின் மூலமாக வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவனை வேறு எந்த ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு நாம் வணங்க முடியாது, அவர் ஆவியாக இருக்கின்றார். ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், அவர்களுக்கு அந்த கட்டளை தெரிந்த பொழுதிலும் கூட அவர்கள் வேதத்தை விட்டு அவர்கள் விலகிச் செல்கின்றார்கள் அவருடைய எண்ணத்தின்படி. எனவே மோசையின் மூலமாக மோசே அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அறிவுரை கொடுத்து அவர்கள் வருகின்றார்கள். அடுத்து இன்றைக்கு இந்த மாலை வேளையில்
யோசுவாவின் நாட்களில் நடந்த, யோசுவாவின் மூலமாக நடந்த சீர்திருத்தத்தை குறித்து தான் நாம் சுருக்கமாக நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்து வாசித்த பகுதி தான் இன்றைக்கு இந்த யோசுவாவினுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே சபை வரலாறு என்று வருகின்ற பொழுது, வேதபூர்வமான சீர்திருத்தம் என்று வருகின்ற பொழுது, வேதத்தின் துவக்கத்திலிருந்தே நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த சீர்திருத்தத்தை நம்மால் பார்க்க முடியும். எனவே சீர்திருத்தம் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் ஒரு நியமத்தை, ஒரு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். மக்கள் அதிலிருந்து அவர்கள் மாறுபடுகின்றார்கள். எனவே தான் சீர்திருத்தம் தேவையாக இருக்கின்றது. இந்த மக்கள் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்களே என்றால் மாற்றத்துக்கு தேவை கிடையாது. ஏனென்றால் தேவனுடைய கட்டளை போதுமானதாக இருக்கின்றது. எனவே தான் நம்ம பார்க்கின்ற பொழுது இங்கேயும் கூட தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார். மக்கள் அதிலிருந்து அவர்கள் விலகிச் செல்கின்றார்கள். எனவே யோசுவாவின் நாட்களில் என்ன செய்கின்றாரே என்றால் அவர்களை திரும்ப கொண்டு வரும். எனவே நம்முடைய செய்தியில் 3 காரியங்களாக நான் பேச இருக்கின்றேன். தேவன் எதிர்பார்த்தது என்ன, மக்கள் என்ன செய்தார்கள், பின்பு யோசுவா என்ன செய்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு தான் நம்ம இந்த பகுதியிலிருந்து 3 காரியங்களை சுருக்கமாக இந்த மாலை வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவதாக, தேவன் அப்படி என்றால் இந்த மக்களிடத்திலிருந்து என்ன எதிர்பார்த்தார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை யோசுவா அங்கே சொல்கின்ற பொழுது அவர் இந்த 14வது வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்கின்றார். இந்த யோசுவாவின் 24வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு நமக்கு நன்றாக புரியும். யோசுவா இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் கொடுத்த கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து வருகின்றார். அவளை அடிமைத்தனத்திலிருந்து மோசே அழைத்து வந்த பொழுதிலும் கூட 40 வருடங்கள் வனாந்தரத்தில் நடத்தி வருகின்றார். ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்த கானான் தேசத்துக்குள்ள அழைத்து செல்வதற்கு தேவன் மோசேக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதற்கு காரணம் உண்டு. இப்பொழுது அதற்கு பின்பாக, மோசேக்கு பின்பாக யோசுவாவை தெரிந்தெடுத்து யோசுவாவின் மூலமாக இந்த மக்களை அவர் கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு வருகின்றார். கானான் தேசத்துக்குள்ளாக அழைத்து வந்து அந்த கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்து மக்கள் அங்கே இப்பொழுது நிம்மதியாக இருக்கின்றார்கள். இப்பொழுது பல வருடங்கள் கழிகின்றன. யோசுவா மரிக்க இருக்கின்றார். மரிப்பதற்கு முன்பாக இந்த மக்களிடத்தில் அவர் பேசுகின்றார். இந்த 23ஆம் அதிகாரமும் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் அங்கு 2 முறை அவர் அவரிடத்தில் பேசுவதை நம்மால் பார்க்க முடியும். 23வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இப்படி தொடங்குகின்றது: கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே வயதாகின்றது. அந்த மக்களிடத்தில் அவர் பேசுகின்றார். 24ஆம் அதிகாரத்தில் நாம் வருகின்ற பொழுது அதுதான் நடக்க இருக்கின்றது. அவர் மரிக்க இருக்கின்றார். அதற்கு முன்பாக கடைசியாக அந்த மக்களை அழைத்து அவர்களிடத்தில் தான் அவர் இந்த காரியங்களை அவர் பேசுகின்றார். அதுதான் இந்த 24வது அதிகாரம். இந்த 24வது அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களே என்றால் முதலிலிருந்து அவர் சொல்லிக் கொண்டு வரும். முதலாவது, இந்த இஸ்ரவேல் மக்களிடத்தில் நீங்கள் யார் என்று சொல்லிக்கொண்டு, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிக்கொண்டு வருவார். இந்த 13 வசனங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, நம்முடைய தேவன் உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமை அவர் தெரிந்தெடுத்து, ஆபிரகாம் தேவனை அறிந்தவர் கிடையாது, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு வந்த மனுஷன். நதிக்கு அப்புறத்தில் என்று இருக்கும் யூப்ரட்டிஸ் நதிக்கு அந்த பக்கத்தில் தான் அவருடைய ஊர் என்று சொல்லக்கூடியதான் அவருடைய ஊர். அந்த இடத்திலிருந்து அவரை அழைத்து, தேவன் தான் தெரிந்தெடுத்து, தேவன் அவரை அழைத்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து அங்கு அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுத்து அவர்களை வளர்த்து, அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் என்ன செய்கின்ற, இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் எகிப்துக்கு அடிமைத்தனத்தில் செல்கின்றார்கள். இந்த அடிமைத்தனத்தில் இருந்து யார் தான் மீட்டு கொண்டு வருகின்றாரே என்றால் தேவன் மீட்டு கொண்டு வருகின்றார். எனவே இந்த 13 வசனங்களையும் நீங்கள் குறிப்பாக நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையை அவர் சுருக்கமாக அங்கே சொல்லியிருப்பார். என்ன சொல்ல விரும்புகின்றாரே என்றால், தேவன் எப்படிப்பட்ட தேவன், இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாய் இருக்கின்றார். அவர்தான் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை அழைத்து உங்களை ஒரு மக்களாக மாற்றி உங்களுக்கு இந்த தேசத்தை அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டுதான் அவர் சொல்லிக்கொண்டு வந்து கொண்டே இருப்பார். 12-13 வசனங்களை 13 வசனத்தை நான் வாசிக்கின்றேன் உங்களுக்காக. 12 சேர்ந்து வாசிக்கின்றேன். எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தி விடவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டது. யார் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தது என்றால் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை, நான் தான் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லிவிட்டு 13வது வசனம், அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள்.
நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எனவே தேவன் தான் எல்லாவற்றையும் செய்திருக்கின்றார். ஏன் தேவன் இதை செய்திருக்கின்றாரே என்றால், இந்த மக்களிடத்தில் உள்ள ஒன்றுமே கிடையாது. அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கின்றார். அதை நீங்கள் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ஆபிரகாமை தெரிந்தெடுத்து ஆபிரகாமை கொண்டு வந்து ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து, உனக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு வாக்குத்தத்தமும் கொடுக்கின்றார். அதுதான் காரணம். எனவே இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது தேவன் என்ன செய்கின்றாரே என்றால், இந்த அடிமைத்தனத்தை பார்த்து ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தபடியினால்தான் என்ன செய்கின்றாரே என்றால், இந்த இஸ்ரவேல் மக்களை அவர் அங்கேருந்து அழைத்து வருகின்றார். அதை நம்மால் வாசிக்க முடியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கடைசி வசனங்களில் வருகின்ற பொழுது அவர் சொல்லியிருப்பார் எதற்காக இஸ்ரவேல் மக்களை அழைத்து வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு. எனவே மோசே இந்த மக்களிடத்தில் சொல்கின்றார், பாருங்கள், உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமை தெரிந்தெடுத்தது தேவன், உங்களை தெரிந்தெடுத்தது தேவன், உங்களிடத்தில் ஒன்றுமே கிடையாது. உங்களை அழைத்து வந்ததற்கு காரணம் என்னவென்றால், அவர் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை தான் காரணமே தவிர உங்களிடத்தில் ஒன்றும் கிடையாது என்று சொல்லிவிட்டு பின்பு என்ன சொல்கின்றாரே என்றால், எனவே நீங்கள் உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கின்றது என்ன, அதுதான் 14வது வசனத்தில் சொல்வார். நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் 14வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வார். 3 காரியங்களை சொல்வார். முதலாவதாக, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். தேவனுக்கு பயந்திருங்கள் என்று சொல்கின்ற பொழுது பாருங்கள், 2 விதமான பயத்தை நம்மால் பார்க்க முடியும். ஒன்று, நம்முடைய பெற்றோருக்கு நாம் கொடுக்கின்ற அவரிடத்தில் இருக்கின்ற பயம். அவருக்கு நாம் என்ன செய்வோம் என்று பயப்படுவோம். அதற்கு காரணம் என்னவென்றால், அந்த பயம் என்னவென்றால் அவர்கள் மேல் வைத்திருக்கின்ற மதிப்பின் மூலமாக வருகின்ற பயம். அப்படி என்றால், என்னுடைய பெற்றோர் என்னை பெற்றெடுத்து இந்த உலகத்தில் என்னை வளர்த்துரைக்கின்றார்கள், எனவே நான் அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த விதமான பயம். இன்னொரு பயம் என்னவென்றால், ஒரு திருடனுக்கு எப்படி போலீஸ்காரனை பார்த்தால் பயம் இருக்குமோ அது ஒரு பயம். அது என்ன பயம் என்றால், குற்றம் செய்திருக்கின்றபடியினால் வருகின்ற பயம். இப்படி 2 விதமான பயங்களை பார்க்க முடியும். இங்கே சொல்கின்றது என்னவென்றால், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்றால், உங்களை தெரிந்தெடுத்தது தேவன், உங்களை அழைத்து வந்தது தேவன், உங்களுக்கு நீங்கள் பண்படுத்தாத இந்த கானான் தேசத்தை கொடுத்தது தேவன், எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் கொடுத்தபடியினால், அவர் வாக்குத்தத்தத்தின் தேவனாக இருக்கின்றபடியினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருக்கு நீங்கள் பயந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர் யாராக இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் அவருக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் இங்கே பார்க்க முடியும். இதை இப்பொழுது கொடுக்கின்றது கிடையாது. நம் பழைய வேதத்தை நாம் வாசித்து கொண்டு வருவோமே என்றால், நீங்கள் வாசிக்கின்ற பொழுது உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால் 12-13 வசனங்கள், உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். பாருங்கள், உன்னை என்ன செய்ய வேண்டுமே என்றால், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தரை நீ மறவாதபடிக்கு நீ கவனமாக இருக்க வேண்டும். 13வது வசனம். பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. உன்னை அழைத்து வந்தது தேவன், உன்னை எல்லாவற்றையும் செய்கின்ற உன்னுடைய தேவன். எனவே நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீ அவருக்கு கொடுக்க வேண்டும். அவருக்கு பயந்திருந்து நீ அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மோசே இங்கே சொல்லியிருப்பதை நம்ம பார்க்கின்ற தேவன் மூலமாக. இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது யோசுவாவும் என்ன செய்கின்றாரே என்றால் அதைத்தான் செய்கின்றார். யோசுவா இந்த மக்களிடத்தில் சொல்கின்றார், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்று, தேவனுக்கு நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் பயந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் அந்த தேவன் யார் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு தெரியுமா என்றால் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனை நன்றாகவே தெரியும். எனவே நீங்கள் உங்களுக்கு தேவனை நன்றாக தெரியும். அந்த தேவனுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுத்து நீங்கள் அவரை கனம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். அது முதலாவது. இரண்டாவதாக அவர்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால், அதே 14வது வசனத்தில், அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து, அந்த தேவனை நீங்கள் கனம் பண்ணுவது என்று சொல்கின்ற பொழுது அவருக்கு பயந்து நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் உத்தமமும் உண்மையுமாய் அவரை சேவிக்க வேண்டும். உத்தமம் என்று வருகின்ற பொழுது சின்சியர் என்று சொல்லிக்கொண்டு ஆங்கிலத்தில் நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் எந்த விதமான வேஷமும் இல்லாமல் நீங்கள் வெளியரங்கமாக அவருக்கு ஆராதனை செய்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருக்கின்ற கட்டளை செய்வது கிடையாது. உங்களுடைய ஆராதனையானது மாயமற்றதாக உள்ளாடி இருதயத்திலிருந்து வருகின்றதாக இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் வருஷத்துக்கு 3 வருஷம் 3 தடவை எருசலேம் தேவாலயம் சொல்ல வேண்டுமே என்றால் அவர்கள் சென்று விடுவார்கள். என்னெல்லாம் கட்டளை ஒடுக்கப்பட்டிருக்கின்றது அவைகளை அவர்கள் செய்வார்கள். எனவே சொல்கின்றார், நீங்கள் உத்தமம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வெளிப்பாடு, நீங்கள் வெளியரங்கமாக செய்கின்ற காரியங்கள் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகின்றதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்க வேண்டுமே என்றால் அது வேதத்தினுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த வார்த்தையினுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் தேவனுக்கு என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, நாம் வேதத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது கூட இதே உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது 4 முதல் 5 வசனங்களை அவர் சொல்கின்ற பொழுது எப்படி அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. நீ உன்னுடைய தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு கூற வேண்டுமே என்றால் வெளியரங்கமான அன்பு கிடையாது. உன்னுடைய உள்ளார இருதயத்திலிருந்து முழு மனிதனும் உன்னுடைய இருதயத்திலிருந்து அந்த அன்பு வர வேண்டும். அதனுடைய அடிப்படையில் நீ அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே தேவன் எதிர்பார்க்கின்றது ஒன்று, அவருக்கு அவன் பயந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு அவன் இருதயத்திலிருந்து வேதத்தினுடைய அடிப்படையில் அவன் ஆராதனை செய்ய வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்னொரு காரியத்தை சொல்லியிருப்பார். என்னவென்றால், உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு, அப்படி என்றால் உங்களுடைய முழு எண்ணமும் உங்களுடைய முழு ஆராதனையும் யாருக்கு தான் இருக்க வேண்டுமே என்றால் தேவனுக்கு தான் இருக்க வேண்டும். இந்த மக்களுடைய வரலாறு என்ன, அவருடைய பின்னோக்கம் என்ன? ஆபிரகாம் எங்கே இருந்து வருகின்றார்? அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு வந்தவர். இந்த மக்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது யார் மத்தியில் இருந்தார்கள்? எகிப்தியர் மத்தியில். எகிப்தியர் என்ன செய்தவர்கள்? அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டு வந்தவர்கள். எனவே அதனுடைய தாக்கம் இவர்களுக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்கும். எனவே தான் சொல்கின்றார், ஏனென்றால் அவருடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அது இருக்கும். எனவே தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமே என்றால் உங்களுடைய பிதாக்களுடைய தேவன், நீங்கள் இருந்த நாட்டில் உள்ள தேவன், அவைகளை நீங்கள் விட்டுவிட்டு உண்மையில் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே இதுதான் தேவன் எதிர்பார்க்கின்றது. தேவன் அந்த மக்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றாரே என்றால் பெரிதாக ஒன்று எதிர்பார்க்கவில்லை. என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்படி என்றால் தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவரை அவர்கள் உண்மையாக அவர்களை ஆராதிக்க வேண்டும். வேதத்தினுடைய சத்தியத்தினுடைய அடிப்படையை தங்களுடைய இருதயத்தில் ஆராதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய முழு ஆராதனையும் முழு நம்பிக்கையும் யார் மேல் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் இருக்க வேண்டும், வேறு யார் மேலும் இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, இதுதான் நமக்கும் கூட தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பிரசங்கியின் புத்தகத்தை நாம் வாசிப்போமே என்றால் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நான் வாசிக்கின்றேன். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை இதுவே. நாம் எல்லார் மேலும் இருக்கின்ற கடமை ஒன்றுதான், நாம் தேவனுக்கு நாம் பயந்திருக்க வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கு சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஏன் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க, நாம் ஏன் அவருக்கு நாம் பயப்பட வேண்டும்? ஏனென்றால் நம்மை படைத்தது யார்? தேவன். நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகின்றது யார்? தேவன். நமக்கு மீட்பை கொடுத்தது யார்? தேவன். நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் தேவன் இருக்கின்றபடியினால் நம்முடைய முழு மரியாதையும் நம்முடைய முழு கீழ்ப்படிதலும் யாருக்கு தான் இருக்க வேண்டுமே என்றால் தேவனுக்கு தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், 10 கற்பனைகளை அவர் கொடுப்பார், எப்படி மனுஷன் நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. அந்த 10 கற்பனைகளை அவர் கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்லிக்கொண்டு கொடுப்பார்? 20ஆம் அதிகாரம் யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தின் 1-2 வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது, தேவன் உனக்கு சொல்லி பேசி சொல்லிய வார்த்தைகளுமான, உன்னை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லிவிட்டு பின்பு அவர் என்ன செய்வாரே என்றால் கட்டளை கொடுப்பார். ஏனென்றால் நீ ஏன் இவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்றால் உன்னை அழைத்து வரைந்தது உன்னுடைய தேவன் நான் உனக்கு தேவனாய் இருக்கின்றேன். நீ அடிமைத்தனத்தில் இருந்தாய், எனவே நீ என்ன செய்ய வேண்டுமே என்றால் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் நம்முடைய நிலைமையும் கூட. நம்மை அழைத்தது யார்? நம்மை தெரிந்தெடுத்தது யார்? அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கின்றது யார்? ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றது யார்? நம்முடைய தேவன். நமக்கு ரட்சிப்பை கொடுத்தது யார்? நம்முடைய தேவன். எல்லாம் நமக்கு தேவன் செய்திருக்கின்றபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால்
நாம் அவருக்கு மதிப்பை கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாம் அவரை நேசித்து அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அது தேவன் நமக்கு கொடுத்து, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேதத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கின்ற பொழுது நாம் தேவனை நேசிக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு எப்படி தான் காண்பிக்க முடியும்? நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றபடியினால். எனவே தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்ன வண்ணமாக நம்முடைய முழு நோக்கமும் எங்கே தான் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் தான் இருக்க வேண்டும். அவர்கள் அந்நியர்கள் சேவித்த தேவர்களை நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சேவிக்க வேண்டாம். ஒருவேளை நம்மிடத்தில் நாம் சொல்லக்கூடும், நாம் தான் வேறு எந்த தேவர்களை நான் சேவிப்பதே கிடையாது, நான் கிறிஸ்தவன் தானே, நான் தேவனுடைய சபைக்கு தானே வருகின்றேன் என்று சொல்லிக்கொண்டு தேவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது மற்ற தேவர்களை குறிப்பது கிடையாது. நாம் எதை தேவன் இருக்க வேண்டிய இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கின்றோமோ அதை நாம் வேதத்தில் பார்க்கின்ற பொழுது தேவன் என்று சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் சிலை வணக்கம் என்று சொல்லி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் வாசிக்கின்ற பொழுது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமே என்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனத்தை யாராவது எனக்காக வாசியுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துடைய 5வது நானே வாசிக்கின்றேன். எபேசியர் 5:5 வாசிக்கின்ற பொழுது, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவ ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கு. பாருங்கள், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரன். ஒருவனுக்கு பொருளாசை இருக்குமே என்றால் அது என்னவென்றால் விக்கிரக ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே விக்கிரகம் என்று வருகின்ற பொழுது, காலையில் கூட நாம் செய்தியில் கேட்டோம், மோசையுடைய நாட்களில் நாம் பார்க்கின்ற பொழுது விக்கிரகம் என்று வருகின்ற பொழுது அது வேறு விக்கிரகம் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். நாம் தேவன் இருக்கின்ற இடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை வைத்திருக்கின்றோமோ அது விக்கிரகம். நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக யார் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் இருக்க வேண்டும். அந்த இடத்தில் அதற்கு பதிலாக நாம் எதை வைத்திருந்தாலும் அது தேவன் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்ற அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பல நேரங்களில் பலவிதமான காரியங்கள் மூலமாக நாம் என்ன செய்யக்கூடுமே என்றால் நான் தேவனை விட்டு நாம் விலகக்கூடும். எனவே தான் நம்முடைய இருதயத்தில் யார் இருக்க வேண்டுமே என்றால் தேவனை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்வதை நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால், லூக்கா 14ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனத்தை யாராவது எடுத்தவர்கள் வாசிங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரத்துடைய 26வது வசனம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து, கவனமாக கேளுங்கள், தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரியையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். பாருங்கள், இதை கேட்கின்ற பொழுது எவன் ஒருவன் யாராயிருந்தாலும் சரி அவன் இவைகளை வெறுக்கவில்லை என்றால் தவறுதலாக நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. எனவே அவர்களை நாம் வெறுக்க வேண்டும் என்பது கிடையாது. தேவன் கொடுத்த 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை என்ன? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எனவே அதை நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். என்ன சொல்கின்றாரே என்றால் அந்த மரியாதையானது எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் மேல் வைத்த அன்பினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். நான் தேவன் மேல் வைத்த அன்பினுடைய அடையாளமாக அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து என்ன செய்கின்றோம்? நம்முடைய பெற்றோர்களை நாம் நேசிக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிக்கின்றோம், தேவன் செய்த கட்டளைகளை நாம் நேசிக்கின்றோம். எதனாலே என்றால் தேவன் மேல் வைத்த அன்பினால். அதான் அவர் சொல்லி வருகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த தேவன் இருக்கின்ற இடத்தில் வேறு ஏதாவது நாம் வைப்போமே என்றால் அதுதான் விக்கிரக ஆராதனை என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் முதன்மை நேசத்தை யாருக்கு கொடுக்க வேண்டுமே என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்க. எனவே அருமையானவர்களே, இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒன்று. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களிடத்தில் யோசுவாவின் மூலமாக பேசுகின்ற பொழுது அவர் சொன்னது மாத்திரம் கிடையாது. இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கூட தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும், மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும், அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய இருதயத்திலிருந்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டுமே என்றால் தேவன் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அடுத்து இரண்டாவதாக, இப்பொழுது இது தேவனிடத்தில் எதிர்பார்த்தது. ஆனால் இந்த மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? அதான் 15வது வசனத்தில் அவர் சொல்வார், வாசிக்கின்றேன் உங்களுக்கு. யோசுவா 24:15 வாசியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களது பார்வதிக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். சேவிப்பீர்களோ எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றால். இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். நிறைய வீடுகளில் நாம் பார்க்கின்ற பொழுது கூட இந்த வசனத்தை நாம் போட்டிருப்போம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு யோசுவா சொல்லி இந்த மக்களிடத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் யாரை சேவிக்க இருக்கின்றீர்கள்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாமுடைய பின்பக்கம் பார்க்கின்ற பொழுது அந்த தேவர்களை சேவிக்க இருக்கின்றீர்களா? இல்லை நீங்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் இருக்கின்ற தேவர்களை சேவிக்க இருக்கின்றீர்களா? அல்லது உண்மையாய் உங்களை வழிநடத்தி கொண்டு வந்த உங்களுடைய தேவனை நீங்கள் சேவிக்க இருக்கின்றீர்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்கிறார். அப்படி என்றால் இந்த மக்கள் என்னவென்றால் இவர்கள் ஒரு முடிவில்லாதவர்களாக அவர்கள் அங்கு தேவனை நம்பி அவர்களுடைய கடமைகளை செய்த பொழுதிலும் கூட அவருடைய மனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மையான பிடிப்பு இல்லாததை நம்மால் பார்க்க முடியும். எனவே தான் யோசுவா சொல்கின்ற நானும் என் வீட்டாரும் என்ற நாங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டோம், நாங்கள் இதை தான் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த இஸ்ரவேல் மக்களை இங்கு இருக்கின்ற எல்லாரை விட யாருக்கு தான் அதிகமாக தெரியுமே என்றால் யோசுவாவுக்கு தான் தெரியும். ஏனென்றால் இந்த யோசுவாவும் காலேபும் இந்த இரண்டு நபர்கள் தான் இவர்கள் எகிப்திலிருந்து வருகின்ற பொழுது அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுது அங்கு அவர்களை தெரிந்தவர்கள். அதற்கு பின் வனாந்தரத்தில் 40 வருடம் நடந்து இந்த கானான் தேசத்துக்கு அங்கே இருந்த 20 வயதுக்கு மேல் இருந்தவர்கள் ரெண்டே பேர் தான், ஒன்று யோசுவா இன்னொன்று காலேப். எனவே இந்த யோசுவாவுக்கு இந்த மக்களுடைய நிலைமை நன்றாக தெரியும். இந்த மக்களுடைய வரலாற்றை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால் நீங்கள் யாத்ராகமத்தை முழுமையாக வாசித்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த மக்களைப் போல தேவனுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்த மக்கள் இந்த உலகத்தில் வேறு யாராவது இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. ஏனென்றால் அவ்வளவு தூரம் அற்புதத்தை காட்டி இந்த மக்களை என்ன செய்கின்றார்? அவர் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து வர யோசித்து பாருங்கள். இவர்கள் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள், மற்ற எகிப்து மக்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இருக்கின்ற இடத்தில் வெளிச்சம் இருக்கின்றது, அங்கு இருளாக இருக்கின்றது. அங்கு வருகின்ற வாதைகள் எல்லாம் வீட்டுக்கு இவர்கள் இந்த இடத்தில் வருவது கிடையாது. வீட்டில் அங்கு இருக்கின்ற தலைப்பிள்ளை சாகின்றது, பார்வோனுடைய தலைப்பிள்ளை கூட சாகின்றது, இவருடைய வீட்டில் ஒன்றுமே கிடையாது. இவ்வளவு தூரம் அற்புதத்தை தேவன் செய்து இந்த மக்களை அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அழைத்து கொண்டு வருகின்றார். எதற்கு என்றால் வாக்குத்தத்தம் கொடுத்த கானான் தேசத்துக்கு கிளம்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரே வருகின்றது செங்கடல், பின்னாடி பார்க்கின்றார்கள் யார் என்றால் பார்வோனுடைய படை வந்து கொண்டிருக்கின்றது. தேவனுக்கு காப்பாற்ற முடியுமா? இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய அதிசயங்களை அழைத்து கொண்டு வருகின்ற தேவனால் முடியுமா? நிச்சயமாக முடியும். ஆனால் என்ன செய்தார்கள்? யோசுவாவிடம் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். எங்களுக்கு என்ன அங்கே சாக முடியாதுன்னா எங்கே அழைத்து வந்தீர்கள்? வனாந்தரத்தில் எங்களுடைய குழி இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவள் என்ன செய்கின்றார்கள் என்றால் புலம்ப ஆரம்பித்து விட்டார்கள். தேவன் என்ன செய்கின்றார்? அழைத்து வருகின்றார். இவர்களுக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் மேகம் வருகின்றது. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் செங்கடலை கடந்து அவர்கள் அழகாக நடந்து வருகின்றார்கள். பார்வோனுடைய சேவை என்ன ஆகிவிட்டது? சேனை முற்றிலுமாக அந்த நதியில் அவர்கள் கடலில் அழிந்து போகின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். இப்படி அழைத்து கொண்டு வருகின்றார். அழைத்து கொண்டு இவ்வளவு பெரிய அற்புதத்தை நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். 3 நாள். நீங்கள் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 3 நாளைக்குள்ளாக தண்ணி இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். 15ஆம் அதிகாரத்தில் 22 முதல் 24 வசனங்களை வாசிக்கின்ற 3 நாள் தான், அதிக நாள் ஒன்றுமே ஆகவில்லை. இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து தேவன் நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். 3 நாளைக்குள்ளாக அவர்கள் என்ன செய்து விடுகின்றார்கள் என்றால் மாறிவிடுகின்றார்கள். பின்னர் நீங்கள் முழுமையாக நீங்கள் வாசித்து பார்த்து வருவீர்களே என்றால் இந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் நன்றாக இருக்கின்ற பொழுது, எல்லாம் அவர்களுக்கு நன்றாக இருக்கின்ற பொழுது பேசாமல் இருப்பார்கள். தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டதென்றால் இவ்வளவு தூரம் தங்களை நடத்தி வந்த தேவனை என்ன செய்து விடுவார்கள்? அவருக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் அவர்களுடைய நிலைமை. அது மாத்திரமல்ல, இந்த மக்கள் வருகின்ற பொழுது மற்ற மக்கள் அந்நிய தேவர்களை வணங்குகின்ற மக்களிடத்தில் இவர்கள் வருகின்ற பொழுது தேவன் திரும்ப 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 இவர்களுக்கு சொல்லியிருக்கின்றார், நீங்கள் அந்நிய தேவர்களை நீங்கள் வணங்கக்கூடாது. ஆனால் இவர்கள் கேட்பார்கள் என்றால் கேட்கவே மாட்டார்கள். எங்கே மற்ற மக்களை பார்த்து விடுகின்றார்களோ அவர்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது உடனே என்ன செய்து விடுவார்கள்? அந்த தேவர்களை வணங்க சென்று விடுவார்கள். நாம் பார்க்கின்ற பொழுது கூட எண்ணாகமம் 25ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்றால் 1 முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது எடுத்தவர்கள் வேண்டும் என்றால் வாசியுங்கள். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவனுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. பாருங்கள், அங்கே இருக்கின்றார்கள்.
அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்நிய தேவர்களுக்கு பலியிட்டதை சாப்பிடும்படியாக கூப்பிடுகின்றார். வாருங்கள் எங்கள் கூட சேர்ந்து அந்த தேவனை நாம் ஆராதிப்போம் என்று சொல்லிக்கொண்டு விட்டார்களா? உடனே பின்னாடி என்ன செய்து விட்டார்கள்? போய்விட்டார்கள். இதுதான் இந்த மக்களுடைய நிலைமை. இந்த மக்கள் எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் பேசாமல் இருப்பார்கள். ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டதென்றால் தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மறந்துவிட்டு என்ன செய்து விடுவார்கள்? தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து விடுவார்கள். உலகத்தில் எங்கே இருக்கின்றார்களோ அந்த உலக சூழ்நிலைக்கு தக்கதாக என்ன செய்து விடுவார்கள்? தங்களையும் அதோடு இணைத்துக் கொள்ளும். அதுதான் இந்த மக்களுடைய நிலைமை. இந்த மக்களுடைய நிலைமை இவர்களுக்கு நன்றாக தெரியுமே என்றால் யோசுவாவுக்கு நன்றாகவே தெரியும். எனவே தான் அவர் சொல்கின்ற பொழுது, திரும்ப திரும்ப அவர் சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த அறிவுரையை அவர் கொடுத்து கொண்டு வருவார். மாத்திரமல்ல, இப்பொழுது இவள் என்ன செய்கின்றார்கள்? கானான் தேசத்துக்குள்ளாக வந்திருக்கின்றார்கள். இந்த கானான் தேசத்துக்குள்ளாக வந்திருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்றால் இல்லை. ஏனென்றால் சுற்றி இருந்த மக்களை எல்லாம் வென்று எந்த பயனிலும் இல்லை. அதான் 23ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம். கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளிலுமே இவர்களை பாதுகாத்திருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இவர்கள் இருக்கின்ற இடத்தில் யார் இருக்கின்றாரே என்றால் அந்நிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களை முற்றிலுமாக துரத்தி அடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால், ஆனால் இவர்கள் என்ன செய்யவில்லை என்றால் அடிக்கவில்லை. நாம் வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது கூட 23ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நாம் முதல் பகுதியை வாசிக்கின்ற பொழுது, உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜனங்களோடு கலவாமல். அப்படி என்றால் மற்ற மக்கள் இருக்கின்றார்கள், அந்நிய தேவர்களை வணங்குகின்ற மக்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நடுவில் தான் இந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் இருக்கின்றார்கள். நாம் என்ன வாசிப்போமே என்றால் 12வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது கூட 23ஆம் அதிகாரத்தினுடைய 12ஐ நாம் வாசிப்போமே என்றால், நீங்கள் பின்வாங்கி போய் ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து உறவாடினால் போதும். ஏனென்றால் இங்கே இருக்கின்ற மற்ற மக்களோடு, எனவே மற்ற மக்கள் மத்தியில் இருக்கின்றார்கள். இப்பொழுது பிரச்சனை கிடையாது. ஆனால் யோசுவாவுக்கு நன்றாக தெரியும் இந்த மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, எனவே தான் யோசுவா என்ன செய்கின்றாரே என்றால், நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் யாரை சேவிக்க இருக்கின்றீர்கள்? நீங்கள் புறஜாதியார் மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இப்பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்நேரத்தில் நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் யாரை சேவிக்க விரும்புகின்றீர்கள்? நீங்கள் இந்த தேசத்தினுடைய தேவர்களை சேவிக்க விரும்புகின்றீர்களா, அல்லது உண்மையான தேவனை சேவிக்க விரும்புகின்றீர்களா? எந்த முடிவை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எடுக்க வேண்டும். இது நம்ம பார்க்கின்ற பொழுது கூட எலியாவுடைய தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். எலியாவும் என்ன சொல்வார் என்றால், இந்த மக்களிடத்தை அதுதான் சொல்வார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் அவர், நீங்கள் ஏன் இப்படி 2 கால் குந்தி குந்தி நடக்கின்றீர்கள்? ஒன்று பாகால் தேவனானால் அவனை சேவியுங்கள், இல்லை நம்முடைய தேவன் உண்மையான தேவனானால் அவரை சேவியுங்கள். ஏன் இந்த மாதிரி 2ஆக நடக்கிறீர்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கே சொல்லியிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இது பொதுவாக உலகத்தில் நடக்கின்ற ஒரு காரியம். ஏதோ இஸ்ரவேல் மக்கள் மாத்திரம் அப்படி செய்து விட்டார்கள் என்பது நம்ம நினைக்க முடியாது. பொதுவாக பிரச்சனை இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஆகா ஓகோ என்று தேவனை போற்றிக் கொண்டு, பிரச்சனை வருகின்ற பொழுது தேவனை முறுமுறுக்கின்றதும், நாம் இருக்கின்ற சூழ்நிலையோடு சேர்ந்து மற்ற மக்களோடு சேர்ந்து நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வதும் உலகத்தில் பல இடத்தில் நம்மால் பார்க்கும். எனவே தான் யோசுவா இப்பொழுது சொல்கின்றார், நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் யாரை தான் சேவிப்போம்? நாங்கள் கர்த்தரை தான் சேவிப்போம். நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் நாங்கள் முடிவெடுத்து விட்டோம். நாங்கள் யாரை தான் சேவிப்போமே என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, அருமையானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டியது. நாம் ஒரு நல்ல தேசத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு உலகமெல்லாம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையானது நன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்குமே இப்படியே சந்தோஷமாக இருக்குமா என்றால் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கின்ற நாட்களில் பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடும். அது மாத்திரமல்ல, நாம் மற்ற மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வளர்ந்த நாடுகளில் நீங்கள் கேட்பீர்களே என்றால், அதிகமான மக்களிடத்தில் நான் பேசுகின்ற பொழுது கூட, நீங்கள் என்ன செய்கின்றீர்கள், உங்களுடைய ரிலிஜன் எதாக இருக்கிறது என்றால், ஐ எம் ஃப்ரீ திங்கர். அப்படி என்றால் நான் எந்த தேவனையும் நான் வழிபடுவது கிடையாது என்று சொல்லிக்கொண்டு சொல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பதை நம்மால் என்ன செய்ய முடியுமே என்றால் நம்மால் பார்க்க முடியாது. அவர்கள் ஒவ்வொருவருடைய நிலைமை, அதை விட்டுவிடும். எனவே நம்முடைய சூழ்நிலையானது அப்படி இருக்கின்றது. பல மக்கள் மத்தியில் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோமே என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நாம் வேதத்தில் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பல இடங்களில் தேவன் இதைத்தான் சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருப்பார். நாம் என்ன செய்ய முடியாது என்றால் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் நாம் ஆராதனை செய்ய முடியாது. ஒன்று உலகப் பொருளை நேசிக்க வேண்டும், அல்லது நாம் தேவனை நாம் நேசிக்க வேண்டும். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம் என்றால் 24வது வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள் எனக்கா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்.
அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான், தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூட. இது ஒருவராலுமே முடியாது. இரண்டு நபருக்கு ஊழியம் செய்கிறது என்று சொல்லக்கூடியதானது ஒரு நபராலும் என்ன செய்ய முடியாது என்றால் முடியாது. ஆனால் பொதுவாக நாம் பார்க்கின்ற பொழுது அப்படி இருக்க நாம் விரும்புவோம். பல மக்கள் அப்படி இருக்க விரும்புவார்கள். ஆனால் தேவனுடைய வசனம் தெளிவாக சொல்கின்றது, நாம் உலகத்தில் நேசம் வைத்திருப்போமே என்றால் நாம் தேவனிடத்தில் பகைவர்களாக நாம் இருக்கின்றோம். 1 யோவான் 2 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். அது தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கு. இப்பொழுது எனக்கா வாசியுங்கள். யாக்கோபுவின் புஸ்தகம் 4 அதிகாரத்தினுடைய 4வது வசனம். யாக்கோபு 4 அதிகாரத்தினுடைய 4வது வசனம். விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்க. நீங்க இருக்கவே முடியாது. நாம் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கும் நாம் உதவி செய்ய முடியும், நாம் சேவை செய்ய முடியுமா என்றால் முடியவே முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் 7 சபைகளுக்கு அவர் எழுதுவார். எழுதுகின்ற பொழுது லவோதிக்கேயா என்று சொல்லக்கூடியதான சபைக்கு எழுதுகின்ற பொழுது, நீ அனலும் இல்லை நீ குளிரும் இல்லை, நீ அனலாவது குளிராவது இருந்தால் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும், நீ ரெண்டும் கிட்டவனாக இருக்கிறாய் என்று சொல்லிக்கொண்டு அவர் வேதனைப்படுவதை நம்மால் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். அருமையானவர்களே, எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் இந்த உலகமானது என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்றால் நம்மை தாக்கி கொண்டிருக்கு. எனவே தான் சில செய்திகளுக்கு முன்பாக நாம் ரோமர் 12 அதிகாரத்தில் 1-2 வசனத்திலிருந்து நாம் ஒரு செய்தியை நாம் கேட்டோம். நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. எனவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் ஒரு முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் யாரை சேவிக்க வேண்டும்? நாம் அங்கேயும் இங்கேயும் இருக்க முடியுமே என்றால் ஆற்றுல ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று சொல்லிக்கொண்டு சொல்வார்கள். அப்படி இருக்க முடியுமா என்றால் இருக்க முடியாது. நாம் ஒன்றை தான் சேவிக்க முடியாது. அதான் அவர் அங்கு தெளிவாக சொல்கின்றார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நான் முடிவெடுத்து விட்டேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் தேவனையே சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு நான் முடிவெடுத்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு. எனவே நாம் மட்டும் முடிவெடுப்பது கிடையாது. அந்த முடிவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனைவிக்கு அல்லது நம்முடைய பெற்றோருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த சொல்லிக் கொடுத்து நாம் குடும்பமாக தேவனை ஆராதிப்பது என்று சொல்லக்கூடியதானது முக்கியமாக இருக்கு. இன்றைய காலையில் கூட ரெஃபர்மேஷனை பற்றி செய்தி கேட்கின்ற பொழுது, ரெஃபர்மேஷன் இந்த சீர்திருத்தம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும், சபையில் இருக்க வேண்டும், சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்தோம். எங்கே தொடங்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் தொடங்க வேண்டும். நம்மிடத்தில் தொடங்குகின்றது நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். பின்பு நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆராதிக்கின்ற ஆராதனையில் இருக்க வேண்டும். அதே நாம் எல்லாம் ஒன்று இருக்கின்ற பொழுது சமுதாயத்தில் இருக்க முடியும். எனவே அருமையானவர்களே, நான் என்னுடைய 2வது கருத்தை நான் முடிக்க இருக்கின்றேன். அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தான் இந்த பிரச்சனை என்பது கிடையாது, நமக்கும் உள்ள பிரச்சனை தான். நாம் யாரை நாம் நேசிக்கின்றோம்? இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கு? நாம் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். தேவன் எதிர்பார்ப்பது என்ன என்று சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு சொன்னேன். அதுவும் பொதுவாக நல்ல ஒரு செழிப்பான நாடில் நாம் இருக்கின்ற பொழுது இது ஒரு பெரிய பிரச்சனை. எனவே நாம் ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். நாம் யாரை தான் சேவிப்போம்? நான் உலகப் பொருளுக்கும் தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியாது என்றால் சேவை செய்ய முடியாது. ஒரு முடிவை நான் எடுத்தாக வேண்டும். நான் யாரை சேவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அருமையானவர்களே, இந்த முடிவு நாம் தான் எடுக்க முடியும். அது உங்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள முடிவு. எனவே நாம் அது என்று சொல்லவில்லை, நாம் இந்த முடிவை என்ன செய்ய வேண்டும் என்றால் எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். கடைசியாக 3வதாக நாம் பார்க்கின்ற பொழுது யோசுவா அவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் சொல்லுவார். பாருங்கள், இனிதான் 24 அதிகாரத்தில் 16வது வசனத்திலிருந்து இவர் சொல்லிவிட்டார், நீங்கள் ஒரு முடிவெடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்களா இல்லது உங்களுடைய பெற்றோர்கள் நீங்கள் இருக்கின்ற இடத்தில் உள்ள தேவர்களை ஆராதிக்கின்றீர்களா? உண்மையான தேவனை ஆராதிக்கின்றீர்களா, நீங்கள் மற்ற தேவர்களை ஆராதிக்கின்றீர்களா என்று சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அவர் சொல்லிவிட்டார். உடனே மக்கள் ஆரம்பிக்கின்றார்கள். இந்த மக்கள் பாருங்கள், நீங்கள் வாசித்துக் கொண்டு வருவீர்களே என்றால் 16வது வசனத்திலிருந்து அழகாக சொல்வாங்க. இவ்வளோ அருமையான வசனத்தை யாருமே சொல்லவே முடியாது. நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக, வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக, நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவரும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே. ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள். இவ்வளவு நல்ல பதிலை யாராவது எதிர்பார்க்க முடியுமா என்றால் ஒருவரும் உலகத்தில்
எதிர்பார்க்கவே முடியாது. அழகாக சொல்கின்றார்கள், எங்களை எல்லாம் வழிநடத்தி வந்தது இந்த தேவன் தான். இந்த இடத்திலிருந்த மக்களை எல்லாம் அழித்து விட்டு எங்களை நடத்தி கொண்டு வந்தது தேவன் தான். அவரை விட்டு நாங்கள் வேற யாரை நாங்கள் சேவிப்போம்? யோசுவா என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நல்லது என்று சொல்லியிருக்க வேண்டும். யோசுவா என்ன சொல்கின்றார்? நீங்கள் நிச்சயமாக சேவிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் யோசுவாவுக்கு நன்றாக தெரியும் இந்த மக்களை குறித்து, இவர்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்லிக்கொண்டு யோசுவாவுக்கு நன்றாகவே தெரியும். எனவே சொல்கின்றார் பாருங்கள், 19:20 சொல்கின்றார், யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவர் எரிச்சல் உள்ள தேவன். உங்கள் மீறுதல்களையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். இப்பொழுது யோசுவா சொல்கின்றார், நிச்சயமாக சொல்கின்றேன், நீங்கள் உங்களுடைய பலத்தால் தேவனை சேவிக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு, ஏனென்றால் அந்த தேவன் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய பலத்தால் நீங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியில் நடக்கலாம் என்று சொன்னால் அது ஒரு காலத்தில் நடப்பது கிடையாது. உங்களுடைய இருதயம் மாறவில்லை என்றால், நீங்கள் உண்மையில் இந்த தேவனை பற்றி கொள்ளவில்லை என்றால், நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியுமா என்றால் நடக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு யோசுவா என்ன செய்கின்றாரே என்றால் திட்டவட்டமாக அந்த மக்களை சொல்லுங்க. அப்படி என்றால் நீங்கள் உண்மையில் சொன்னது நடக்க வேண்டுமே என்றால் முதலாவது உங்களுடைய இருதயம் மாற வேண்டும். உங்களுடைய இருதயம் தேவனை பற்றி கொள்கிறது என்று சொல்லக்கூடியதானது எளிதான காரியம் கிடையாது. உங்களால் எளிதாக செய்ய முடியாது. தேவன் தான் அதை உங்களுக்குள்ளாக செய்ய வேண்டும். அப்படி என்றால் உங்களுடைய இருதயமானது என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர் அங்கே சொல்லிவிட்டு திரும்ப 22வது வசனத்தில் திரும்பவும் என்ன 21 திரும்பவும் என்ன செய்வார்கள் என்றால், மக்கள் நாங்கள் அப்படி கிடையாது, ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள். பாருங்கள், இதில் ஏதாவது அவர்கள் சொல்லுகின்றதில் எங்கேயாவது பிழை கண்டுபிடிக்க முடியுமா என்ற ஒன்றுமே கிடையாது. எல்லா இடத்திலும் சரியாக சொல்லிக் கொண்டு வருகின்றார், நாங்கள் அவரையே சேவிப்போம் என்று சொல்லிக்கொண்டு. ஆனால் யாருக்கு நம்பிக்கை கிடையாது? யோசுவாவுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏனென்றால் யோசுவாவுக்கு என்ன தெரியும்? இந்த மக்களை குறித்து நன்றாகவே தெரியும். எனவே சொல்லிவிட்டு கடைசி சொல்வார், 25வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாக ஏற்படுத்தினார். இப்பொழுது யோசுவா என்ன செய்கின்றார் என்றால், சரி நீங்கள் சொல்கின்றீர்கள், நான் ஒத்துக்கொள்கின்றேன், ஆனால் இப்பொழுது வாருங்கள், நாம் என்ன செய்வோம்? தேவனுக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை, கவனன் உடன்படிக்கை நாம் செய்து கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த மக்களை நீங்கள் பார்ப்பீர்களே என்றால், இங்கே இல்லை உடன்படிக்கை. மோசேயுடைய நாட்களில் கூட அவர்கள் சீனாய் மலையில் அவர்கள் 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்கின்ற பொழுது தாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். இந்த 20ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை பெற்ற கட்டளைகளுக்கு நாங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படிவோம் என்று சொல்லிக்கொண்டு 24வது அதிகாரத்தில் என்ன செய்திருப்பார்கள்? உடன்படிக்கை பண்ணியிருப்பார்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கின்றார்கள் என்றால், யோசுவாவுக்கு தெரியும், உடன்படிக்கை பண்ணினால் இந்த மக்கள் ஓரளவுக்கு என்ன செய்வார்கள். ஏனென்றால் பாருங்கள், நாம் சில நேரங்களில் ஏன் இந்த கோர்ட்டில் சொல்கின்ற பொழுது அவர்கள் வேதத்தை ஏதோ புக்கை கொடுத்து நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்கின்றார்கள். ஏனென்றால் நம்முடைய மனசாட்சிக்கு என்னது? கொஞ்சமாவது இது இருக்கும், ஏதோ நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே என்ன செய்கின்றாரே என்றால் உடன்படிக்கை செய்கின்றார். எனவே உடன்படிக்கை செய்து மக்கள் எல்லாம் உடன்படிக்கை செய்து வீட்டுக்கு அவர் என்ன செய்கின்றாரே என்றால் அனுப்பிவிட்டார். வந்த விளைவு என்னவென்றால், இந்த உடன்படிக்கை செய்தபடியினால் 31வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் வாசிக்கணும். பாருங்கள் அருமையானவர்களே, உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், உடன்படிக்கை செய்த மக்கள் தங்களுடைய நாட்களில் என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவனை அவர் உண்மையாக சேவிக்கின்றார். ஆனால் நாட்கள் போய்விடுகின்றன. நாம் அடுத்த புஸ்தகம் நியாயாதிபதிகள் வருவோமே என்றால் 2ஆம் அதிகாரம் வருகின்ற பொழுது 8 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் 8, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராஹிமில் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லையாகிய திம்னாத் ஏரேசிலே அடக்கம் பண்ணினார்கள். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதனவைகளை செய்து பாகால்களை செய்வி. இது எதுவரைக்கும் இருக்கிறது என்றால், இந்த சந்ததி இவர்கள் போய்விட்டார்கள், ஆனால் பின்னாடி வருகின்ற சந்ததி என்ன செய்யவில்லை என்றால், அதை அவருடைய பிள்ளைகளுக்கு சரியாக அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கிறது என்றால்,
இதுதான் நடக்கிறது. அந்த மக்கள் என்ன செய்து விடுகின்றார்கள் என்றால் இவர்களை விட்டு போய்விட்டார்கள். எனவே உடன்படிக்கை செய்கின்ற நேரத்தில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தேவனை பற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்பு அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இது நமக்கும் ஒரு பாடம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். இன்றைக்கு நாம் ஒருவேளை முடிவெடுக்கலாம், நான் உண்மையில் தேவனை தான் நான் என்ன செய்வேனே என்றால் நான் விசுவாசித்து நடப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் தேவனும் உலகப் பொருளும் இருக்குமே என்றால் உலகப் பொருளை நான் நாடப்போவது கிடையாது, நான் தேவனை தான் நேசிப்பேன். உலகப் பொருளை நாடக்கூடாது என்றால் வேண்டாம், அதை குறித்து நான் இப்பொழுது பேசவில்லை. அதாவது நம்ம வேலை செய்ய வேண்டும், உழைக்க வேண்டும், அதெல்லாம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஆனால் நம்முடைய மேலான அன்பு அது மேல் இருக்கக்கூடாது என்றால் உலகப் பொருள், அது அதனுடைய பொருள். நான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்க்கின்றோம். எனவே இங்கே நாம் பார்க்கின்ற பொழுது அருமையானவர்களே, அப்படி என்றால் இந்த நாம் முடிவெடுத்தாலும் கூட நாம் ஒருவேளை முடிவெடுத்து விடுகின்றோம், நான் தேவனை தான் நேசிப்பேன், தேவனுக்கு தான் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் நம்முடைய பலத்தில் செய்ய முடியுமா என்றால் ஒரு காலமும் செய்ய முடியாது. அதுதான் அவர் அங்கே சொல்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் முடிவெடுத்தாலும் நம்முடைய பலத்தின் மூலமாக செய்ய முடியுமா என்றால் செய்யவே முடியாது. எனவே தான் தேவன் என்ன செய்தாரே என்றால் இந்த விசுவாசத்தில் நாம் விருதப்படும்படியாக நமக்கு பலவிதமான காரியங்களை அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால் அவர் திருச்சபைக்கு அவர் கொடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடியும். எனவே நாம் தேவனை சார்ந்திருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்கு அவர் கொடுத்திருக்கின்ற 3 காரியங்கள் திருச்சபையை நாம் பார்க்கின்ற பொழுது, ஒன்று தேவனுடைய வார்த்தை, இன்னொன்று ஜெபம், இன்னொன்று அவர் கொடுத்திருக்கின்ற திருநியமனங்கள். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்கின்ற பொழுது அதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனை அண்டி இருக்க முடியும். தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அதன் மூலமாக நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியும். இந்த திருவிருந்தில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? தேவனோடு செய்த உடன்படிக்கையை நாம் ஒரு முறை கூட நாம் தியானித்து பார்க்கின்றோம். இது எதனுடைய அடையாளமாக இருக்கின்றது? கிருபையின் உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருக்கின்றது. எனவே நாம் திருவிருந்தை எடுக்கின்ற பொழுது அது எடுப்பது மாத்திரம் கிடையாது, அந்த நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கின்றோம், தேவன் நம்மோடு செய்திருந்த உடன்படிக்கையை நாம் யோசித்து பார்க்கின்றோம். எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் நமக்கு செய்திருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டு, அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் ஒரு நபர் எடுக்கின்ற பொழுது கூட நாம் பார்க்கின்ற பொழுது என்ன செய்கின்றோம்? அந்த உடன்படிக்கையை நாம் யோசித்து பார்க்கின்றோம். நமக்கு அருகதையற்ற நமக்கு தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே என்று சொல்லிக்கொண்டு, எனவே தேவன் கொடுத்த இந்த வழிகளை நாம் உபயோகிப்பான மாத்திரம்தான் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் நம்முடைய பலத்தினால் நாம் இருக்க முடியும் என்று நிலைப்போமே என்றால் ஒரு காலத்திலும் அது முடியாத அருமையானவர்களே. ஏனென்றால் நம்மிடத்தில் எஞ்சி இருக்கின்ற பாவம், நாம் எல்லாரிடத்திலும் பாவம் எஞ்சி இருக்கின்றது. அந்த எஞ்சிய பாவம், இந்த உலகம், பிசாசு, இவைகள் என்ன செய்யுமே என்றால் நம்மை தேவனை விட்டு வெளிப்படுத்தத்தான், நம்மை வெளியே தள்ளத்தான் பார்க்குமே தவிர ஒரு காலத்தும் தேவனுக்குரிய காரியங்களை செய்ய விடாது. எனவே நாம் நம்முடைய தைரியத்தில் நம்முடைய சொந்த பலத்தில் இருக்க முடியுமா என்றால் இருக்கவே முடியாது. நாம் எதன் மூலமாக தான் இருக்க முடியுமே என்றால் உடன்படிக்கை அவர்கள் செய்கின்ற பொழுது அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல் தான் நம்முடைய உடன்படிக்கை, நம்மோடு தேவன் உடன்படிக்கை செய்திருக்கின்றார். அவர் நமக்கு கொடுத்த இந்த கிருபையினுடைய காரியங்களை நாம் பற்றி கொண்டிருக்கின்ற பொழுது மாத்திரம்தான் என்ன செய்ய முடியுமே என்றால் நாம் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும், தான் தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடியதை நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோராக இருக்கின்ற நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக சிறு பிள்ளைகள் இருக்கின்ற பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் செகண்டரி போய்விட்டார்கள் என்றால் அவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டிய ஆகிவிடும். எனவே சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது நாம் அவர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டுமோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, வளர்கின்ற பொழுது ஒரு நாள் யோசித்து பார்ப்பார்கள், என்னுடைய பெற்றோர்கள் இப்படி சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு தேவன் கிருபையின் மூலமாக நடத்துவார். யோசுவாவை பார்க்கின்ற பொழுது அவர் என்ன செய்திருக்கின்றாரே என்றால், யோசுவாவின் நாட்களுக்கு பின்பாக அவர்கள் மாறிப்போனது காரணம் என்னவென்றால் அவர்கள் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அதான் இன்றைக்கு நாம் வாசித்தோம் 78வது சங்கீதம். 78வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, அந்த 8 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தெளிவாக தான் அங்கே சொல்லியிருக்கும். எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு. எனவே அருமையானவர்களே, நம்முடைய கடமை நாம் தேவன் கொடுத்த இந்த வழிகளை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தேவன் நமக்கு கொடுத்த காரியங்களில் நாம் தவறாமல் பங்கெடுத்து அதன் மூலமாக தான் என்ன செய்ய முடியுமே என்றால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். அது மாத்திரமல்ல, நமக்கு கொடுத்திருக்கின்ற கட்டளையாகிய இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் இதை நாம் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கணும். அப்படிதான் என்ன செய்ய முடியுமே என்றால் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு யோசுவாவின் நாட்களில் அவர்கள் சீர்திருத்தம் செய்து விட்டார்கள். இந்த சீர்திருத்தமானது ஒரு நாளில் நின்று கூட காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாம் நோக்கி பார்த்து நாம் தேவனிடத்தில் அண்டி சேர்கின்றவர்களாய், தேவன் நமக்கு கொடுத்த வழிகளை நாம் அவைகளை உபயோகப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நாம் சீர்திருத்தம் செய்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்வாரே என்று நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கு. எனவே அருமையானவர்களே, நான் முடிக்கின்றேன். எனவே யோசுவாவின் நாட்களில் என்ன நடந்தது என்று சொல்லிக்கொண்டு நாம் பார்த்திருக்கின்றோம். எப்படி அந்த சீர்திருத்தத்தை அவர் கொண்டு வருகின்றார் என்று சொல்லிக்கொண்டு
இதுதான் நமக்கும் பாடமும் கூட, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொந்த பலத்தினாலோ ஏதாவது நம்மால் அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க முடியுமா என்றால் நடக்கவே முடியாது. மாம்ச சந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லிக் கொண்டு நடக்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நமக்கு உலகத்தை மேற்கொள்ள முடியுமா என்றால் முடியும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, நாம் அதை மேற்கொள்வதற்குள்ளே அனைத்து வசதிகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய வேதத்தை கொடுத்திருக்கின்றார். வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு சபையை கொடுத்திருக்கின்றார். ஜெபிப்பதற்கு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, திருநியமங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இவைகளை நாம் உபயோகப்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீராக்கி நாம் வாழ்கின்ற பொழுது, அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் இதை சொல்லிக் கொடுத்து தேவன் நம்ம எப்படி ஆசீர்வதித்திருக்க என்று சொல்லிக்கொண்டு நாம் கொடுத்து வருகின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் தேவனுடைய கிருபையின்படியாக அவர் நடத்துவார்கள். நம்மை தேவன் வழி நடத்துவார். நாம் தேவனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட யோசுவாவின் கீழ் சீர்திருத்தம் என்ற தலைப்பில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக கிருபை கொடுத்தீர். யோசுவா அந்த மக்களோடு அவர் உடன்படிக்கை செய்து அந்த மக்களுக்கு உம்மை பற்றி சொன்னது மாத்திரம் கிடையாது, உண்மையே அவர்கள் அண்டிக் கொண்டிருப்பதற்கு அவர் கொடுத்த வாய்ப்பை போல நாங்களும் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு, நாங்கள் உம்மை அண்டிக் கொண்டிருப்பதற்கு நீதாம் எங்களுக்கு பல வாய்ப்புகளை நீர் கொடுத்திருக்கின்றீர். அவைகளை நாங்கள் உபயோகப்படுத்தி கொண்டு எங்களை நாங்கள் நம்பாமல் அவைகள் மேல் உண்மை கிட்டிச் சேர்ந்து அதன் மூலமாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்வதற்கும், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உண்மையே சார்ந்து நாங்கள் வாழ்வதற்கும், அது மாத்திரமல்ல எங்களுடைய பின்வருகின்ற சந்ததியாருக்கு உண்மை பற்றி நாங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கும் நீதாம் எங்களுக்கு கிருபை கொடுத்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். மீட்பரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமீன்.